ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் முண்டிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் மூலமாக, சத்திய வசனத்தின் மூலமாக, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே தகப்பனே, உம்மை பாதம் பணிந்து சர்வ சாஷ்டாங்கமாய் ஆண்டவரே பணிந்து உம்மை அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தினீர் கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவம் உம்முடைய தெய்வீக ஆண்டவரே குணமும் ஹல்லேலூயா, உம்முடைய குணமும் மனமும் உம்முடைய வாசனையும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய பேரன்பும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. லைவில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக. ஆண்டவரே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் யெகோவா தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உமது நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சடிதியில் உண்டாகும் விடுதலை என்கிற வார்த்தையில் 2 பகுதி இருக்குது. ஒன்று, கர்த்தரால் சடிதியில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இன்னொன்று, சடிதியில் சத்துருக்களுக்கு சம்பவிக்கிற அழிவு. 2 இருக்குது. 2மே சடிதியில் தான் வரும். அப்படின்னா மனுஷன் நினைக்கிற வேளையில் வராது. மனுஷன் நினையாத நேரத்தில் தேவனை நோக்கி இரவும் பகலும் உண்மையாய் அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அது சடிதியில் வரும். என்ன கேட்கிறார்கள்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து அதை அடியோடு விட்டுவிட்டு திரும்ப செய்யாதபடி தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் மன்னிப்புக்கும் கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு உம்மை அல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்பதை அறிந்து கொண்டேன். நீர் ஒருவர் தான் எனக்கு காலம்புறா என் வாழ்க்கை பூரா எனக்கு துணையாய் வர்றவர், எனக்கு ஒத்தாசையாக வர்றவர், எனக்கு சகாயம் செய்கிறவர். இந்த பூமியில் இரக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது உண்மை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் கிடையாது. இடையில வழி தவறி போனேன். மெய்ப்பனாகி உம்மை விட்டு காணாமல் போன ஆடாய் போனேன். அலைந்து திரிகிற ஆடாய் இருந்தேன். எல்லாவற்றையும் இழந்து போனேன். தந்த யாவையும் இழந்து போனேன். ஆனால் உம்மையும் இழந்து போனேன் என்று அலறினேன், அபாயமிட்டேன். ஆனால் நீரோ என்னை விட்டு போகவில்லை. என்னை விட்டு விலகாத அன்பு, என்னை விட்டு போகாத அன்பு, அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பினாலே, இந்த அன்பின் இரக்கத்தினாலே என்னை அவர் எல்லாவற்றிலிருந்தும், இக்கட்டிலிருந்து, இடுக்கண்ணிலிருந்து, என் சிறையிருப்பிலிருந்து என்னை நானே விடுவித்து கொள்ள முடியாதிருக்கிற இந்த நிலையில் இருந்து, சாத்தான் கட்டியிருக்கிற கட்டுகளிலிருந்து, சாத்தானுடைய மனுஷர்களுடைய கட்டுகளிலிருந்து, என் சுயத்திலே நான் கட்டிக்கொண்ட கட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்கிறவரே, என்னை மீட்கிறவரே, என்னை ரட்சிக்கிறவரே, நீர் எனக்கு சொல்லி விளம்பின ஆசீர்வாதங்களுக்கு மேலாக எனக்கு கிருபை செய்கிறவரே, உம்மை தவிர இந்த உலகத்தில் என்னை மீட்டு விடுவித்து வாழ வைக்க, நித்திய ஜீவனில் வாழ்ந்திருக்கும்படி செய்கிற உமக்கு நிகரான ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போம், உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அழியவே அழியாது என்று நீர் சொன்ன வார்த்தையின்படியே. ஏனென்றால் வார்த்தை உம்முடையது, அந்த வார்த்தையாக இருக்கிறவரே நீரே. அதனால் அது அழியாது. அதனால் அது அழியாது. நாம் ஏதோ ஒரு சொற்பொழிவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கலை. ஏதோ ஒரு
இதில் இல்லை. தேவனிடத்தில் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதபடியிலே வந்து அமருகிறோம் என்கிற நடுக்கம் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். நாம் தேவனை வெறும் பாடி துதிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை மிக கவனமாக கேட்கணும். தேவன் எங்கிருந்து நமக்கு சாப்பாட்டை தராரோ அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிடணும். தேவன் தராத சாப்பாடை தேவன் தரார் என்று சொல்கிறதெல்லாம் வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தோம்னா, தேவன் நமக்கு தயாரித்து கொடுக்குற ஆகாரத்திலிருந்து வருகிற அந்த ஆகாரத்தை சாப்பிட மாட்டோம். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினது நமக்குன்னா அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும். அது தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தினது, என் தேவன் மணவாளனாகிய கிறிஸ்து எனக்காக ஏற்படுத்தினது. அதை உண்டு உண்டு புசித்து அவர் இரத்தத்தை நான் பானம் பண்ணி கொண்டே வருவேன் என்றால், என் மணவாளன் வரும்போது அவர் நான் எப்படி இருக்கணும், மணவாட்டி இருக்கணும்னு நினைச்சாரோ அப்படி இருந்தால் அவர் என்னை நினைக்காம போக மாட்டார், என்னை மணக்காமல் போக மாட்டார், என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா கைவிடப்பட்டவர்கள் தான். அவருக்கு மணவாட்டியாக இருக்கவே முடியாது. அவருக்கு மணவாட்டியாக இல்லாதவங்களை அவர் எப்படி மணந்து கொள்வார்? மணந்து கொள்ளவே மாட்டார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்தால் நலமாயிருக்கும். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும்
உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ 1-22 கர்த்தராலே எரோமியாவுக்கு உண்டான வார்த்தை. இவர் தாவீதின் காலத்திலே இருந்தவர் அல்ல. தாவீதின் காலத்துக்கு பிறகாலே கர்த்தராலே பிறந்து வந்த பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர். தாவீதின் காலத்துக்கு பிறகு, தாவீதின் காலத்தில் அல்ல, அதுக்கு பிறகு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் எரோமியா தீர்க்கதரிசி. எரோமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. அதில் 4ஆம் 5ஆம் வசனமும் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 4-5. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் எரோமியாவுக்கு, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டேன். அவர்தான் இந்த எரோமியா. அவரிடத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை, அநேக காரியங்கள் அவர் இடையிடையே அவர் வாழ்ந்த காலங்களில், அவரை பயன்படுத்தின காலங்களில் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிற காரியங்கள் அநேகம் உண்டு. இந்த உலகத்தையும், இந்த உலகத்தில் உண்டான காரியங்கள், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இனி நடக்கப் போகிற காரியங்கள், அநேக காரியங்களை எரோமியாவின் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார், வேதத்தில் பேசியிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் நடப்பிக்கிற காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். அக்காலத்திலே வாழ்ந்த ராஜாக்கள் காலத்தில் என்ன நடக்கும் என்றும் கர்த்தர் அவர் மூலமாய் பேசியிருக்கிறார். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவிக்கும் என்றும் பேசியிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பிறகு என்ன சம்பவிக்கும் என்றும், கிறிஸ்துவனுடைய இறுதி வருகைக்கு முன்பதாக என்ன காரியங்கள் இந்த பூமியிலே சம்பவிக்கும், என்ன காரியங்கள் என்று அவர் மூலமாய் எவைகளை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டுமோ அவைகளை எல்லாம் இவர் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலே ஒன்று, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்திலே எழுதிக்கொள். ஒரு புஸ்தகத்தில் எழுதுன்றார் கர்த்தர். அப்படி என்றால் அது அன்னைக்கே அடுத்த நாளே சம்பவிக்கிற காரியம் அல்ல. அது
அப்படி எழுதுறதா இருந்தால் அந்த புஸ்தகத்தில் எழுத வேண்டியது கூட வராது இது. ஆனால் அதை எழுது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அது நிச்சயமாக வரும். இதை நீ எழுது, இதை நீ எழுது. நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவங்க சிறைப்பட்டுட்டாங்க, அவங்க ஒன்றில் சிக்கிட்டாங்க, என் பிள்ளைங்க சிக்கிட்டாங்க. அவங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். சிறையிருப்பை அவங்கள பிடிச்சிருக்கிற பிடியை தளர்த்தி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது தான் சிறையிருப்பிலிருந்து திருப்புவேன் என்று சொல்லி அதை அவர்களுடைய தேசத்திலே அவர்கள் எல்லையிலே அவர்கள் வாடும்படியாய் செய்து அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று சொல். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. இஸ்ரவேல் யூதா என்பது அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அர்த்தம். பிள்ளைகள், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள். ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ, ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? உங்கள் முகம்லாம் மாறி போய் வெளுத்திருக்கிறத நான் காண்கிறது என்ன என்றார். ஐயோ, அந்த நாள் பெரியது, அந்த நாளை போல ஒருத்த நாள் இல்லை, அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அப்போது ஒரு காலத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார் எரேமியாவுக்கு, தன் ஜனத்துக்கு, தன் மக்களுக்கு, தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு ஒரு காலம் வருது. அது ஒரு இக்கட்டான ஒரு காலம் ஒன்று வருகிறது. அது யாக்கோப்புக்கு இக்கட்டான ஒரு காலம், எதையும் செய்ய முடியாத காலம், எதையும் ஒன்றும் பண்ண முடியாத காலம், எதையும் ஒன்றும் நவுட்ட முடியாத காலம், எதுவுமே செய்து கொள்ள முடியாத ஒரு காலம். அது இக்கட்டு காலம். காலத்துக்கு பின்னாடி நடக்க போகிற காரியத்தை காண்கிற தேவன் எரேமியாவுக்கு அதை சொல்லி அதை புஸ்தகத்தில் எழுதுங்கிறார். இது குறித்தும் போல அநேக காரியங்களை அவர் புஸ்தகத்தில் எழுது என்று எந்த புஸ்தகத்தில் எல்லாம் சொல்லியிருந்தாரோ, எந்த புஸ்தகத்தை கொண்டு அதை எழுத சொல்லியிருந்தாரோ, ஒரு நாள் வருகிறது, இதில் இல்லை இன்னொரு பகுதியில் இருக்குது, அதை கொண்டு கடலில் போட்டுரும்பார். ஒரு நாள் தண்ணியில் போட்டுரு, ஆழத்தில் கொண்டு போய் போட்டுவிடும், அந்த புஸ்தகத்தை போட்டுடும்பார். அதற்கும் ஒரு காரணம் இருக்குது, போட்டுடும்பார். அப்போ இந்த இக்கட்டான காலங்கள் வரும், ஆனால் அதற்கு நீங்களாக்கி ரட்சித்துருவேன், சடீதியில் விடுவிச்சிருவேன். அவர்களை என்ன செய்வேன்? அவர்களை அதிலிருந்து விடுவிப்பேன் என்று நீ எழுது. அதுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். அந்நாளிலே அவர்கள் நுகத்தையும் உன் கழுத்தின் மேல் இராதபடி. நடக்கவே முடியல, தாங்கவே முடியல, நிற்கவே முடியல, நடக்கவே முடியல, அப்புறம் எங்கே நிற்கிறது? நிற்கவும் முடியல, பிழைக்கவும் முடியல, வாழவும் முடியல என்று கதறுகிற அந்த நுகத்தை நான் உடைச்சி போட்டுருவேன். உடைத்து செயல்பட முடியாது இருக்கிற காரியத்தில் இருக்கிற அந்த கட்டுகளை, கிடைக்காதபடி சத்துரு கட்டியிருக்கிறதை அறுத்து விடுவேன், அதான் அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை, சாத்தானும் சாத்தானின் மனுஷரும் அவனை அடிமை கொள்வது இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற ராஜாவாகிய தாவீதையுமே செவிப்பார்கள். அந்த நாளிலே தாவீது இல்லை, தாவீது கர்த்தருக்குள்ளே கடந்து போயிட்டார், தாவீது இல்லை. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். திரும்பவும் சொல்கிறாரு, சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பேன், ரட்சிப்பேன்றார். 2வது முறை.
இரண்டாவது இதே அதிகாரத்தில் 2வது முறை சொல்கிறாரு, நான் திருப்புவேன், உன் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன், யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்திருப்பான். யாக்கோபுன்னா அவருடைய பிள்ளைங்க, அவருக்கு வார்த்தையை கேட்டு நடக்கிற பிரியமான பிள்ளைங்க. அவனை தத்தளிக்க பண்ணுவார், இல்லாதபடி செய்வேன். தத்தளிப்பார், இல்லாதபடி செய்வேன். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட தான் இருக்கிறேன், உன்னோட கூட தான் இருக்கிறேன். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும், அப்படின்னா அந்த மனுஷர்களை, நீ இப்படி இருக்கக்கூடாது, கர்த்தரோடு கூட இருக்கக்கூடாது, கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்குடைய மனதுக்கு பிரியமானவளாக இருக்கக்கூடாது என்று அவர் மனதை நோக செய்கிறவளாக, அவர் மனதை வருத்தப்படுத்துகிறவளாக, அவர் மனது துக்கம் அடையும்படி செய்கிறவளாக, அவர் உன்னை விட்டு விலகி போகும்படியான காரியங்களை உன்னிலே செய்தவர்களை, விரும்பி செய்தவர்களை நான் என்ன செய்வேன் அவர்களை என்று சொல்கிறார் கர்த்தர். சிதறடிப்பேன், அவர்களை சிதறடித்து நிர்மூலமாக்குவேன், அவர்களை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருவேன். அது அவர்களுக்கு சடிதில் வரும். அது அவர்களுக்கு, அது யாரோ அது அவர்களுக்கு சடிதில் வரும். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும், உன்னையோ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சொல்கிறார், உன்னையோ நான் நிர்மூலம் ஆக்காமலும் முற்றிலுமாய் தண்டியாமலும் விடேன். அவர் நீதிபரர், அதனால் சொல்கிறார், நான் தண்டிக்காமல் இருக்க முடியாது, நான் நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன், நீதியின் அரசர், அதனால் கண்டிப்பாக என்ன செய்வேன், தண்டிப்பேன். ஆனால் அவங்கள பண்ணுற மாதிரி நான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன், மட்டாய் தண்டிப்பேன். என்ன தண்டிப்பேன், மட்டாய் தண்டிப்பேன். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வார்த்தை யார் மூலனாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டு சொல்லுகிற வார்த்தைகள், அது ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் அக்கினி நிறைந்ததாய் இருக்கிறதுனால, எந்த உள்ளம் கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்திருக்குதோ அதுக்குள்ளே அது அக்கினி பொறியாக உள்ளே போயிடும். ஒரு காய்ந்த சிறகுக்குள்ளே ஒரு அக்கினி நெருப்பு பட்டுதுன்னா எரியாது. ஈரமாகி, நல்ல ஈரமாகி தொப்பக்கட்டியாக இருக்கிற இலையில் ஒரு அக்கினி, ஒரு நெருப்பு பொறி வந்து விழுந்தால் உடனே பற்றிக்கும், உடனே பற்றிக்கும். பற்றிக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. நான் காஞ்ச சிறகாக இருந்தால் அது பற்றிக்கும். அப்போ என் உள்ளம் அவருடைய வார்த்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குமானா, விரும்பின இருதயமாக இருக்குமானா அது பற்றிக்கும். அப்போ என் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, மனது, மூளை நமக்கு கொடுத்துருக்கிற உறுப்புகள் எல்லாம் விழிப்பாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். சாக்கு போக்கு சொல்லவே சொல்லாது, சாக்கு போக்கு சொல்லவே சொல்லாது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாகவும் இருக்குது. நான் பார்க்குறேன்றார் கர்த்தர். உன் காயம், உன் புண்ணும் காயம் கொடியதாக இருக்குது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக யாரும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தவும் யாரும் இல்லை, சொஸ்தப்படுத்த யாரும் இல்லை. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொத்தப்படுத்த ஔஷதமும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். உன் நேசர் எல்லாம் உன்னுடையவைகளை நேசித்தார்கள், உனக்கு உண்டானவைகளை நேசித்தார்கள், உனக்குள்ளவைகளை நேசித்தார்கள், உனக்கு இருக்கிறதை நேசித்தார்கள், உன்னை நேசிக்கவில்லை, உன்னை நேசிக்கவே இல்லை. அதனாலே உனக்கு உன் காயத்தை கட்டுறதுக்கு அவங்க இல்லை. காயத்தை ஏற்படுத்தினார்கள்,
புண்ணுகளை ஆறா புண்ணாக ஏற்படுத்தினார்கள். அந்த புண் உன்னாலே உண்டாயிற்று என்று சொன்னார்கள். அந்த காயம் முன்னாலே ஆயிற்று என்று சொன்னார்கள். அது என்னாலே இல்லை என்று சொன்னார்கள். எங்களாலே இல்லை என்று சொன்னார்கள். அது உன்னாலே 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 என்று சொன்னார்கள். அவர்களை சிதறடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்குவேன், அவர்களை விடவே மாட்டேன். அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அவர்கள் தப்பித்து கொள்ளவே முடியாது. இனி அவர்கள் தங்களை விடுவித்து கொள்ள முடியாத சிறையிருப்புக்குள்ளே போவார்கள். நீயோ அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாவாய். அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாவாய் என்று தான் சொல்றார். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். அவர்கள் உன்னை தேட மாட்டாங்க. தேட மாட்டாங்கன்னா உன் நன்மையை நீ இழந்துட்ட, உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்துட்ட, இவைகளை கொடுத்த தேவனை இழந்துட்ட. தேவன் உன் வாழ்க்கையில் வச்ச சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தை இழந்துட்ட. தேவனுடைய இடத்துலேருந்து இனி மன்னிப்பும் இரக்கத்தையும் கிருபையும் நீ இழந்துட்ட. அவருடைய அன்பை இழந்துட்ட, அவருடைய அன்பை இழந்துட்ட, அவருடைய பாதுகாப்பை இழந்துட்ட. இப்படியே சொல்லிக்கிட்டு போகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள்தான் உன் தேவனை உன்னை தேடார்கள். இனி உன்கிட்ட எதுவுமே இல்லை. உன்கிட்ட தேவன் தந்ததும் இல்லை, தந்த தேவனும் உன்னோடு இல்லை, எதுவுமே உன்னோடு கூட இப்போ என்ன இல்லை. நாங்கள் விரும்பினது நடந்தது, நாங்கள் விரும்பினது நடந்தது, நாங்கள் அநேக வருஷம் காத்திருந்தது நடந்தது. எங்கள் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி விட்டார். தேவன் நிறைவேற்றலை, தேவன் நிறைவேற்றி விட்டார் என்று, நிறைவேற்றி விட்டார் என்று. அவர்கள் உன்னை தேடார்கள். அவர்கள் உன்னை இந்த தேடார்கள் என்பதை தேடி போகிற ஒரு ஜனம் இருக்குது பாருங்க. அதுங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு, அதுங்க கிட்ட போய் யாசகம் கேட்டுக்கிட்டு, அதுங்க கிட்ட போய் பிச்சை கேட்டுக்கிட்டு, அதுங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது என்று அநேக வருஷங்களாய், அரை நூற்றாண்டுகளாய், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாய் காத்திருந்தவர்களுடைய வாசற்படியிலே நிற்பது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய கொடுமை. இன்றளவும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறந்தவர்களும் தேடாதவர்களுடைய வாசற்படியில் நிற்பது ஐயோ, வாசற்படியில் நிற்பது ஐயோ. உன்னை தேடார்கள், உன்னை மறந்தார்கள். ஒன்று உன்னை மறந்தார்கள், உன்னை தேடார்கள் என்று சொல்லிட்டு பிறகால சொல்கிறார். இந்த நிலைக்கு ஏன் ஆளானாய் யாக்கோபே, இஸ்ரவேலே, யூதாவே? இது எல்லாம் நம்ம தான், அவருடைய பிள்ளைகளாகிய யாவரும், யாக்கோபும் இஸ்ரவேலும் யூதாவுமே. அக்கிரமத்தை குறித்து சொல்ல அந்த வார்த்தை தொடங்குது. திரளான அக்கிரமங்கள், கொஞ்சம் அக்கிரமம் இல்லை, திரளான அக்கிரமங்களும் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்தது நிமித்தமும், திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறது அத்தனையும் அக்கிரமம், அத்தனையும் பாவம், அத்தனையும் பாவம். அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்யாமல் போன காரியங்கள் அத்தனையும் அக்கிரமம், பாவமும் துரோகமும். அப்போ உன் திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்தது நிமித்தமும் சத்ரு வெட்டும் வண்ணமாக, சத்ரு வெட்டும் வண்ணமாக, கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாக. அவன் தண்டிக்கலை, நான் உன்னை தண்டித்தேன். அவன் உன்னை வெட்டலை, நான் உன்னை வெட்டினேன். நான் உன்னை வெட்டினேன், நான் உன்னை
வெட்டினேன். கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாக நான் உன்னை தண்டித்தேன். கொடியவன் தண்டிச்சானா கொன்னுடுவான், உயிரோட வைக்காதபடி கொன்னுடுவான், ஜீவனையும் பறிச்சிருவான். நான் அப்படி செய்யாதபடி, நான் என்ன கர்த்தர் செய்யாதபடி. 15 உன் நொறுக்குதலினாலும், என்னது நொறுக்கு, அவ்வளோதான். ஒரு முறுக்கு இருக்குது, அதை பிடிச்சி விட்டான், படன்னு எல்லாம் என்ன ஆயிரும், நொறுங்கி போயிடும். திரும்ப அதை எடுத்து எந்த நிலையில் அந்த முறுக்கு இருந்ததோ அழகாக அதை நம்ம செட் பண்ணிடலாம். பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. நான் தேவனால் பண்ண முடியும். தேவன் ஒருத்தரால் என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். பண்ண முடியும். உன் நொறுக்கதலினாலும் உன் வேதனையின் மிகுதினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். இப்போ நம்ம கூக்குரல் இடுறோம்ல, கதறோம்ல, தகப்பன் நோக்கிய 2 உயரம் போல் அவ்வளோ கேட்டுட்ருக்குறோமப்பா, இப்படி வச்சிருங்கப்பா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா, எங்களுக்கு செஞ்சுருங்கப்பா, உங்களுக்கு செஞ்சுருங்கப்பா, பார்த்துக்கிட்டே இப்படி இருக்க முடியல, இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருக்க முடியல, எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியும், இவங்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஒருத்தரால் தான் முடியும், உங்கள் ஒருத்தரால் தான் முடியும், தயவுசெய்து மன்னிச்சு இறக்கம் பாராட்டி நீங்கள் தூக்கி எடுத்துருங்கப்பா, நீங்கள் செஞ்சுருங்கப்பா, முன்னை விட அதிகமாக கொண்டு வந்துருங்கப்பா, முன்னை விட அருமையாக கொண்டு வாங்கப்பா, அப்படி கொண்டு வாங்கப்பா. கேட்குறோம்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருங்கப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையை கொடுத்துருங்கப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருங்கப்பா, அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் முடிய செய்யுங்கப்பா, அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் முடிய கிருபை செய்யுங்கப்பா. நிறைய காரியங்களுக்காக கேட்குறோம்ல, கர்த்தருடைய பிள்ளைங்கள் கேட்குறோம் இல்லையா? கேட்குறோம் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறேன், இப்படி கூக்குரல் இடுவானேன், திரளான உன் அக்கிரமம் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தம் உனக்கு அப்படி செஞ்சேன். நீ இப்படி கூக்குரலிட்டு கேட்க நீ தேவனிடத்தில் மன்னிப்பும் இரக்கத்தையும் கிருபையும் உன்னை தாழ்த்தி கேட்க தேவன் எல்லா பாவங்களையும், பலத்து போன பாவங்களையும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கழுவி புது மனுஷனாக மாற்றிடுறார். அதுக்கு தான் வெட்டினது, அழிஞ்சு போயிடாதபடி, டோட்டலாக அழிஞ்சு போயிடாதபடி வெட்டி, கர்த்தராகிய தேவன் சத்ரு செய்திராதபடி தான் அதை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை நொறுக்கி செம்மையாக உருவாக்குவதற்காக அந்த தற்காலிகமான அந்த தண்டனைகளும் அந்த காலங்களும், அதுதான் யாக்கோப்புக்கு இக்கட்டான காலம். அப்படி ஒரு காலம் வருது, அப்படி ஒரு என் பிள்ளைகளுக்கு ஒரு காலம் வருது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் அவங்கள என்ன செய்திருவேன்? கொண்டு வருவேன். என் சித்தத்துக்காக பிறந்திருக்கிற பிள்ளைகளை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர். அவர் சித்தத்தின் நோக்கத்துக்காக அவருக்கென்று பிறந்திருக்கிற பிள்ளைகளை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாய் அவர் இருக்கிறார். அதுக்கு அவர் இன்னொரு மனிதனை அவர்களுக்கு கேரண்டியாக பார்த்து கொள்ள சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ஆதலால் 16ஆம் வசனம் சொல்கிறார், யாக்கோபுனுடைய இக்கட்டு காலத்தில் மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள், மாட்டினாங்கடான்னு சொல்கிறாங்க இல்லையா, மாட்டிக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டவர்கள், விருந்துண்டவர்கள், ஆடல் பாடலில் சந்தோஷத்தில் இருந்தவர்கள், எத்தனை வருஷ காலமாக, இவ்வளோ வருஷ காலத்தில் விடுவிக்காத தேவன் இனியா மீட்க போகிறாரு, இனியா விடுவிக்க போகிறாரு, இனியா ரட்சிக்க போகிறாரு, இனியா நன்மை செய்ய போகிறாரு, இனியா அவங்கள ஆசீர்வதிக்க போகிறாரு, இனியா அவங்கள கட்ட போகிறாரு. இல்லவே இல்லை என்று சொல்லுகிற உன்னை மறந்த நேசர்கள், உன்னை தேடார்கள் என்று சொன்னவர்கள், உனக்கு இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று கட்டவிழ்த்தவர்கள், விரும்பினவர்கள், மந்திரம் மாந்திரிகம் செய்வனை செய்தவர்கள், பூஜைகளை செய்தவர்கள், எல்லா விதத்திலும் தடையை உண்டு பண்ணினவர்கள், உன் நலனை விசாரிக்க வருகிறோம் என்று போர்வேலே வருகிறவர்கள், உனக்கு ஒரு ஒத்தாசை செய்கிறோம் என்று செய்யாதபடி இருக்கிறதுக்காக வருகிறவர்கள்,
அக்கறை இல்லாதவர்களாக இருந்து அக்கறை உள்ளவர்களைப் போல காணப்படுகிறவர்கள். தேவ பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்காமல் இருக்கிறது நல்லது என்று ஜெபிக்கிறோம் என்று பொய் சொல்லுகிறவர்கள். உங்கள் நலனை விரும்புகிறோம் என்று தேவனுடைய பார்வையில் நலனை விரும்பாதவர்கள். நீங்கள் வாழக்கூடாது என்று தேவனுடைய பார்வையிலே இருக்கக்கூடியவர்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை விரும்புகிறவர்கள், சாவை விரும்புகிறவர்கள். தேவனுடைய மன்னிப்பும் இரக்கமும் அறவே கிடைக்கவே கூடாது. அவர்கள் ஜெபத்தை தேவன் கேட்கவே கூடாது. எங்கள் ஜெபத்தை தேவன் கேட்க வேண்டும், எங்கள் உபவாசத்தை கேட்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். இன்னும் என்னென்ன விதத்தில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், தேவனுடைய வார்த்தைகள் ஆவியும் வல்லமையும் ஜீவனுமாய் இருக்கிறது. காய்ந்த சிறகுகளுக்குள்ளே அது சங்கீதக்காரனாகிய தாவீது, சில பகுதி இருக்குது, அதில் ஒரு பகுதி 130ஆம் சங்கீதம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆழம்னா ரொம்ப ஆழம், ரொம்ப கண்ணுக்கு எட்டாத, குனிஞ்சு பார்த்தா எட்டாத ஆழம். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். யார் சத்தத்தை? ஆண்டவரே, என் சத்தத்தை கேளுன்னா யார் சத்தத்தை? இதை கூப்பிடுறவர் தாவீது. அந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைங்க கூப்பிட்டா யார் சத்தம்? அவருடைய பிள்ளைங்க சத்தம். புரிகிறதா? உமது செவிகள் கவனிந்திருப்பதாக. உம்முடைய செவிகள் ஏன் சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய செவிகள் திறந்திருக்காது. மனுஷனுடைய செவிகள் மாம்சத்தில் இருக்கிற செவி, இந்த காது திறந்திருக்கும், உள்ளான செவிகள் திறந்திருக்காது. அதனால தான் சொல்கிறார், தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே, நம்ம உண்டாக்கிறவர். செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் உமக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன் என்றால் நான் காய்ந்த சிறகாயிருப்பேன். அவருடைய அக்கினி போன்ற அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே கடந்து வரும், கடந்து என்னை உயிர்ப்பிக்கும். என்னை அவருக்கென்று தீயாய், அக்கினியாய், தீப்பழம்பாய் என்னை எழும்ப பண்ணும். ஆனால் நான் தொப்பக்கட்டையாக தண்ணியில் நனைஞ்ச ஒரு இலையா, தண்ணிக்குள்ளே நல்லாவே நனைஞ்சு ஊறி போயிருக்கிற ஒரு இலையாக இருந்தால், தேவனுடைய வார்த்தையாகி அக்கினி வரும்போது அது எரியுமா? அது அப்படி இருக்க தேவனால் முடியும். தேவனுடைய மெய்யான அக்கினினால் முடியும். அது எந்த ஈரமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். எலியாவின் மூலம் பலியை ஏற்றுக்கொண்ட தேவன் அதில் இருந்த காலை, அதுக்கு உண்டான நீர், நெருப்பு, மண், கிண்ணு, ஈரம் எல்லாத்தையுமே அக்கினி கொண்டு போச்சே. அது கொண்டு போகிறது அது இன்னொரு விதம். ஆனால் இது வேத வசனத்தையும் தேவ வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிற காரியம். அப்போ இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக.
கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தரிடத்தில் என்ன உண்டு? திரளான மீட்பு கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தரிடத்தில் உண்டு. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடினா சரி. எப்படி தேடுறோன்னு ஆண்டவருக்கு தான் அவரவர் எப்படி தேடுறோன்னு தெரியும். நீ தேடு, நீ தேடு, நீ தேடு, நீ தேடுன்ற சத்தம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். நீ தேடு, நீ தேடு, நீ தேடுன்னு சொல்கிறவங்க எப்படி தேடுறாங்கன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும், வறண்டதுன்னா என்னது? ஒன்றுமே இல்லாதது. என்னது? வறண்டதுன்னா காஞ்சு போனது. என்ன போனது? காஞ்சு போன இருதயம், காஞ்சு போன ஆத்துமா. வறண்டதும் விடாய்த்ததும், ஒன்றுமே இல்லை. அதுக்கும் மேலே ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒன்றுமே இல்லை, இன்னும் ட்ரை. வறண்டதுக்கு மேலே ஒரு ட்ரை. என்னது? ரொம்ப ட்ரையானது. விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அப்படின்னா ஒரு வார்த்தைக்காக தாகமாக இருக்குது. ரொம்ப தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணியை கையில் கொடுத்தா வேத்து வெறுத்து ரொம்ப தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடிக்கலைன்னா உயிரே போயிடும். தண்ணி உயிருக்கு சமானம், ஜீவனுக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தண்ணியை கொடுத்தா அவங்க தண்ணியை எப்படி குடிப்பாங்க? ஒரு ஸ்பூனில் எடுத்து எதில் கொடுக்குறார்களோ அதை வாங்கி மடக்குன்னு குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்களே, இல்லையா? அப்படின்னா குடிப்பாங்க. மடக்குன்னு குடிப்பாங்க. வாங்கி குடிப்பாங்க, இல்லையா? வாங்கி முடிச்சிட்ட பிறகு ஒரு பெருமூச்சு வருமா வராதா? அப்பாடான்னு, இல்லையா? தமிழில் சொல்லுவார்கள், தவிச்ச வாய்க்கு தண்ணி தண்ணி கொடுன்னு. தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை காட்டிலும் மேலானது. உனக்கு ஒரு கலசம் தண்ணியை நீ ஒருவனுக்கு கொடுத்தானால் அதன் பலனை நீ அடையாமல் போவதில்லை. ஒரே தண்ணியை நீ கொடுப்பாயானால் என் தீர்க்கதரிசிக்கு, ஊழியக்காரனுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு கொடுப்பாயானால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெறாமல் போகிறதே இல்லைன்னு இருக்கார். பெறாமல் சொன்னவர் ஏசாமி, தீர்க்கதரிசிங்க இல்லை, சொன்னவர் ஏசாமி. அப்போ சொல்கிறார், நிலத்தில் அப்படி நான் இருக்கிறேன்னா, தாகமாக இருக்கிறேன்னா இல்லையா, அதுதான் காய்ந்த சிறகு போல இருக்கிற. அப்படி ஒப்பிட்டு சொல்கிறது, காய்ஞ்ச சிறகு. ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது. அதுதான் கீழே இருக்கிறது தான் இருக்கிறதுலே ஹைலைட். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. மாம்சம் வாஞ்சித்தாதான் சரீரத்தில் தான் ஆவியும் ஆத்துமாவும் இருக்குது. அப்போ இந்த மாம்சமும் வாஞ்சித்தாதான் இது ஸ்டெடியாக இருக்கும். எங்க நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே குப்புற விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விழுந்ததே உங்களுக்கு தெரியலன்னா எங்கேருந்து நீங்கள் தனியாக ஒரு அறையில் ஜபம் பண்ணுறீங்க, நீங்களும் தவப்பணும்னு சொல்லி ஜபம் பண்ணுறீங்க. அறக்கதவை பூட்டி தேவன் சொல்லியிருக்கிறார் வேதத்தில், எந்த சத்தமும் வெளியில் இருந்த எந்த சத்தமும் கேட்கக்கூடாது, உலகத்தினுடைய சத்தங்கள் வரக்கூடாது. செல்ஃபோனில் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணாமல் வச்சுக்கிட்டு நம்ம தேவன் பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். தேவன் பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். தேவன் பாதத்தில் நிற்கிறோம். கொஞ்ச நேரத்தில் சரிஞ்சிடுறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன செய்துடுறோம்? பல மணி நேரமாக ஜெபம் பண்ணதில் சரிஞ்சிடுறோம். பல மணி நேரமாக தேவனை நோக்கி கூப்பிட்டு என்ன ஆயிடுறோம்?
ஒரு 5 நிமிஷத்தில் தேவனை கூப்பிட்டு என்ன செய்துடுறோம்? சரிஞ்சிடுறோம். சரிஞ்சு விழுந்துட்டா அவங்க உள்ளே இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? உள்ளே அவங்க சரிஞ்சிட்டாங்களா, விழுந்துட்டாங்களா, நிற்கிறாங்களான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். ஒரு நாள் விடுவார், 2 நாள் விடுவார், சரி ஒரு 100 தடவை விடுறாருன்னு வச்சுக்கோங்க. இதையே தொடர்ந்து போயிட்டு இருந்தா அப்போ ஜெபம் பண்ண அனுப்புறதுக்கு சாத்தான் தடை செய்கிறதே இல்லை. போய் அறக்கொழ கதவை பூட்டுறதுக்கு தடை செய்கிறதே கிடையாது. பைபிளை எடுக்கிறதுக்கும் தடை செய்கிறதே கிடையாது. பாட்டு புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கும் தடை செய்கிறதே கிடையாது. செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைன்னு அவன் நல்லாவே சொல்லவே மாட்டான். அதை இருக்க சொல்லி தடை செய்ய போகிறதே கிடையாது. தடை செய்கிறது அவன் விருப்பத்தின்படி கொஞ்ச நேரத்திலே எல்லாமே ஷட் டவுன் ஆகிடுச்சு ஆகும்போது அவன் ஏன் தடை பண்ண போகிறான்? ஷட் டவுன்னா தெரியுமில்ல, ஆஃப் ஆகிடுறது. கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிரும். கொஞ்சம் நேரத்தில் பாட்டு ஆஃப் ஆயிரும், ஜபம் ஆஃப் ஆயிரும், கூக்குரல் எடுத்து ஆஃப் ஆயிரும், கொஞ்சம் நேரம் அழுறது ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகி கொரட்டை சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? கொரட்டை சத்தம் கேட்கும். அப்போ தேவன், அது எனக்கு தெரியாது, கொரட்டை சத்தம் எந்த அடிப்படையில் வரும்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமானால் அது தாகமாக இருக்கிறதுக்கு ஒப்பானதல்ல. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில், என்ன தலத்தில்? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில். பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட ஒரு அறையில் சஞ்சரிக்கிறது இருந்து, அறைக்கதவை பூட்டி தன் தகப்பனோடு பேசுகிற அந்த சம்பாஷணை இருக்கிற இடம் ஒரு பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தர் இருக்கிறதுனால அது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தருடைய ஆவி இல்லை என்றால் அது இங்கே பரிசுத்த ஸ்தலமாக அது எண்ணப்படாது. பரிசுத்த ஸ்தலம். அங்கே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, அங்கே என்ன தவப்பு ஆசனம் போட்டு அங்கே உட்காந்துருக்காரா? இல்லை, அவருடைய பிரசன்னம் இருக்குது, அவருடைய ஜீவ வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையில் அவர் இருக்கார், அந்த வசனத்தில் இருக்கிறார், அவருடைய வெளிச்சத்தில் அவர் இருக்கிறார், அதில் அவரை பார்க்கலாம். அப்படி பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் நான் கண்டேன்றார், பார்த்துட்டேன்றார் தாவீது ராஜா. நாம் எப்படி? நம்ம கண்டுட்டோமா, பார்த்துட்டோமா? அவர் கண்டுட்டேன்றார். அவர் ஆணித்தரமாக சொல்கிறார், உம்மை பார்க்கணும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது, உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன்றார். பார்ப்பேன்னு சொல்லலை, கண்டேன்றார். 3ஆம் வசனம் பைபிளில் தான் இருக்குது. 63ஆம் அதிகாரம், சங்கீதம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் 63ஆம் அதிகாரம்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் இந்த பகுதிகளில் இந்த வார்த்தைகள்லாம் வருது. என்னுடைய வேதாகமத்தில் மட்டுமல்ல, நீங்கள் வைத்திருக்கிற வேதாகமத்தில் அது இருக்குது. அதில் 4ஆம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா உங்கள் வார்த்தையால் திருப்தி ஆகும். என்னாகும்? திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். 6, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. யாரை நினைக்கும் போது? நம்ம பெரும்பாலும் படுக்கையில் அவரை தவிர எல்லாம் நினைப்போம். ஆனால் இங்கு இவர் சொல்கிறாரு, தாவீது ராஜா, நான் படுக்கையில் மேல் நான் உம்மை நினைக்கும் போது சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இரவுகளில் பல இருக்குது, பல இரவுகள் இருக்குது, அதுக்குள்ளே அதில் உம்மை நான் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் தான் எனக்கு துணை நிற்கிறேன்.
நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் உனக்காக எல்லாம் பண்ணுறேன், நான் உனக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறவன் துணை இல்லை. இருக்கிறதையும் பிடுங்கிக்கிட்டு போகிறவனுங்க, இருக்கிறதையும் பிடுங்கிக்கிட்டு போகிறவனுங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. 9ஆம் வசனம், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ சடீதில் பூமியினுடைய தாழ்விடங்களில் போவாருன்றார். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் யாரு? உன் நேசர் உன்னை மறந்தார்களே அவர்கள். உன்னை தேடாதபடி விட்டு விட்டார்களே. உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், உனக்கு ஒரு இரக்கத்தாக்காகணும், உனக்கு ஒரு போஜனம் கொடுக்க வேண்டும், உன் சுகவீனத்துக்கு உனக்கு சுகமாக்கிறதுக்கு உனக்கு ஒத்தாசை பண்ணணும், நீ எழும்ப உட்கார பண்ணணும், நீ உட்கார உனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணணும் என்று எதையும் குறித்து தேடாதவர்களாலே, மறந்தவர்களாலே இந்த உலகத்திலே உன் பெயர் ஜீவனுள்ள புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போக வேண்டும், ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து உன் பேர் அறுப்புண்டு போக வேண்டும் என்று விரும்பினவர்கள் எங்கே சடுதியாய் போனார்கள்? பூமியின் தாழ்விடங்களிலே போனார்கள் என்று 16ஆம் அதிகாரம் எரேமியா 30:16 அவர்களை குறித்து தான் இவ்வளோ விளக்கம். யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறோம், இரக்கம் காட்டுகிறோம், அன்பு பாராட்டுகிறோம், கரிசனையை பாராட்டுகிறோம், உனக்காக ஜெபிக்கிறோம், உனக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று இடையிடைய காலங்களிலே வாக்கு கொடுத்துட்டு போனவர்கள், மறந்து போனவர்கள், கை கழுவி போனவர்கள், விரோதம் பாராட்டுகிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள், பட்சிக்கணும் என்று காத்திருக்கிற சத்துருக்கள், பதிவிடை வைக்கிற சத்துருக்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய காலம் முடிந்தது என்று அரைக்கோவல் விடுகிறவர்கள், பொய் தீர்க்க தரிசனங்களை கட்டவிழ்க்கிறவர்கள், பொய்யை தரிசித்து அதையே நடைபெறும் என்று காத்திருக்கிறவர்கள், பொல்லாத ஜபத்திலே தங்கள் முழங்கால்களை போட்டுக்கொண்டு விரோதம் பாராட்டி அழிய வேண்டும் என்று தேவனிடத்திலே போய் நின்று நிற்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்றார். 16ஆம் வசனம், ஆதலால் உன்னை பட்சிக்கிற யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன்னை பட்சிக்கிறதுனா தெரியல, ஒரு நெருப்பு வருது, ஒரு வருது, ஒரு அக்கினி ஜுவாலை ஒன்று வருது, வந்துன்னா அந்த இடத்த விட்டு வைக்குமா? அப்படியே எடுத்துரும், கம்ப்ளீட்டாக எடுத்துரும். உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு? யாக்கோபுடைய இக்கட்டு காலம் முடிஞ்சிடும், கர்த்தரால் இக்கட்டு காலம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே நான் அவங்கள என்ன செய்வேன்? சிறையிருப்ப திருப்புவேன், அவங்கள விடுவிப்பேன், அவங்களுக்கு என்னெல்லாம் செய்வேன்ற சொல்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வேன்? ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படவே கூடாது. இப்போ தானே சங்கீதம் 63 வாசித்தார். சங்கீதம் 63 நமக்காக தானே வாசித்தார் கர்த்தர் ஆவியானவர். சத்துருக்கள் யாவரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள். இது குறித்து வேதத்தில் ஏசாயாவின் புஸ்தகம் இதுவும் பைபிளில் தான் இருக்குது. இதுவும் பைபிளில் தான் இருக்குது. முப்பத்தி3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து வாசிங்க. 1ஆம் வசனம். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்த்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். பாருங்க, இது ஏசியாவில் இருக்கு, அது எரோமியாவில் இருக்குது.
இதுக்கும் அதுக்கும் இடையில நிறைய காலங்கள் இருக்குது. ஏசாயாவுக்கு பிறகு தான் எரேமியா, ஏசாயாவுக்கு பிறகு தான் எரேமியா. ஏசாயா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட அருமையான ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய பிறப்புக்கு பிறகு நடக்கிற காரியம், பிறப்புக்கு முன்பாக இருக்கிற காரியம், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக இருக்கிற காரியம், கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக இருக்கிற காரியம், வருகைக்கு பின்னாக இருக்கிற காரியம், எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியிலே சொன்ன தீர்க்கதரிசியின் புஸ்தகம்தான் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம். இதில் சொல்கிறார், கொள்ளையிடப்படாதிருந்தும். என் பிள்ளைங்க கொள்ளையிடலை, ஆனால் நீ கொள்ளையிட்டேன்னு சொல்கிற. கொள்ளையிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, கொள்ளை கொண்டு போயிட்டாங்க என்ன சொல்கிறியே? வாயா 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 திறந்து அப்பப்போ சொல்கிறியே. கேட்பார் பேச்சை கேட்டு 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 சொல்கிறியே. சாத்தான் மனுஷரும் வந்து வந்து சொல்கிறது. மனுஷன் மூலியம் தானே வருவான் சாத்தான், மனுஷன் மூலியமா மனுஷி மூலியமாக தானே வருவான். வந்து வந்து உனக்கு விதைய போடுறானே, நீ அதை கேட்குறியே. அது சொல்கிறார், கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனுக்கும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கும் துரோகம் பண்ணுகிறவர்களாகிய உனக்கு ஐயோ. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுமாகிய உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ எதையெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு விரோதமாக சொன்னியோ, எந்தெந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினியோ, அது அத்தனையும் சடிதியாக உனக்கு வரும். அந்த நாளையும் நேரையும் உனக்கு வச்சிருக்கிறேன். ஒரு தடவை சொல்லலை, நீ அநேக தடவை இதையே சொல்லியிருக்கிற. உன் கதை என்ன, அவர் கதை என்ன, இவர் கதை என்ன, அவங்க கதை என்ன, இது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறார், நீ கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். நீ கொள்ளையிடப்படுவாய். நீ கொள்ளையிடப்படுவாய். உனக்கு ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிருவேன். ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிருவேன். இல்லாமல் செஞ்சிருவேன் சொல்கிறார். எரேமியா 16 வசனம் 30 அதிகாரம். உன் சத்துருக்கள் யாவரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடினவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். நீ யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் நீ தேவனை நோக்கி ஜபித்து அவர்களை மன்னிங்க, அந்த மகனை மன்னிங்க, அந்த மகளை மன்னிங்க, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவங்க பாவங்களில் மன்னிச்சிருங்க, எங்கள் பாவத்தையும் மன்னிச்சிருங்க, அவங்க பாவத்தையும் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறேன், ஜபிக்கிறேன், கதறேன், இரக்கம் பாராட்டுங்க. அந்த பிள்ளைங்க எல்லாவற்றிலும் எழும்பி வர கிருபை செய்யுங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து போடுங்க. அவங்க வாழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. திரளான ஆத்துமாக்களை ரட்சிக்க உமது நாமத்தினாலே ரட்சிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறவர்களை அவங்களையும் யாருக்கு ஜெபிக்கிறார்களோ விடுவிப்பார், அவங்களுக்கும் நன்மை செய்வார். அதை விட்டுட்டு ஆண்டவரே அவங்கள கொல்லுங்க, அழிங்க, இதுக்கு மேலே விட்டு வைக்காதீங்க, இனி அவங்க எழும்பி வர விடாதபடி செய்யுங்க, அவங்க துளுத்துறக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. ஆண்டவரே அழிங்க, உங்கள் அக்கினியை அனுப்பி அழிங்க, உங்கள் பட்டயத்தை அனுப்பி அழிங்க ஆண்டவரே. அதான் ஆண்டவரே என்ன பொய்யையும் புரட்டுகளையும் சொல்லி, பொய்யும் புரட்டுமான காரியங்களை சொல்லி, காணாததும் கேளாததும் பார்க்காததெல்லாம் சொல்லி, பார்த்ததிலே எது மெய் என்று மெய்யானது என்று தெரியாமல் சொல்லி, இப்படி செய்கிற அவர்களை தான் சொல்கிறாரு, உன்னை விடவே மாட்டேன், இப்படிப்பட்டவர்களை விடவே மாட்டேன். 17 வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன், உனக்கு யாரும் இல்லை, தேவனும் இல்லை, உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன், அதான் தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இவர்களால் உனக்கு சாத்தானின் மனுஷராலும் மனுஷியாலும் உனக்கு வந்த அத்தனை காயங்களை நான் ஆற்றுவேன். ஏன்னா கர்த்தர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எந்த அடிப்படையில் செய்வார்? அவர் சொன்ன நல்வார்த்தைகளெல்லாம் நிறைவேற்றும் போது அந்த காயங்கள் ஆறும். தூற்றின வாய்களை கொண்டு வந்து கர்த்தர் பாதத்தில் கொண்டு வந்து போட வைப்பார். கர்த்தர் பாதத்தில் போட வைப்பார்.
18ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? மூன்றாவது விசை, 2 முறை இந்த வருது, மூன்றாவது விசை வருகிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி. மூன்றாவது முறையும் சொல்றார். காய்ந்த சிறகுகளுக்கு சொல்கிறார், காய்ந்த சிறகுகளாக இருந்தால் சொல்கிறார், சிறையிருப்பை திருப்பி அவர்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவர்களுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்து மியூசிக் எல்லாம் கேட்கும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், விருத்தியாக்குவேன். அவர்கள் இனி குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்றார். ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அப்போ அவர் தண்டிப்பேன் என்ற இடத்துல நம்ம இல்லாமல் இருந்தால் நல்லது. அவர் சூறையாட கொடுப்பேன்னு சொல்கிற இடத்துல உள்ளவங்களா இல்லாமல் இருக்கிறது நல்லது. கொள்ளையிட கொடுப்பேன் என்ற இடத்துல உள்ளவர்களாய் அவர் பார்வையில் இல்லாதவர்களாய் இருந்தால் நல்லது. ஒன்று விடாமல் உன்னை பட்சித்து போட்டுருவேன்னு சொல்கிற அந்த குழுவில் நம்ம இல்லாதவர்களாய் இருந்தால், அந்த துன்மார்க்க சேனைகளுக்குள்ளே பங்குள்ளவர்களாய் இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படி இல்லாமல் இருந்தால் சடிதில் வரக்கூடிய அழிவுக்கு நீங்களாக்கி கர்த்தராலே காக்கப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மன்னித்து இரக்கம் செய்து சிறையிருப்பை திருப்புவார் என்று 3 முறை இந்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோக்கு இக்கட்டு காலம் வரும் என்று எரேமியாவுக்கு சொல்லுகிறேன். எரேமியாவுக்கு அதிலனால ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு இது இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்கிட்ட சொல்கிறார், இதை எழுதி வை, ஒரு காலம் வருகிறது என் பிள்ளைகளுக்கு. அவர்கள் அறிந்தும் அறியாமலும் அந்த இக்கட்டு காலத்துக்குள்ளே சிக்குகிறார்கள். ஆனால் அவர்களை அந்த இக்கட்டு காலத்திலேயே அழிஞ்சிராதபடி அவர்களை தூக்கி எடுக்கிறேன்னு சொல்லு, அவங்கள விடுவிக்கிறேன்னு சொல்லு. இந்த இக்கட்டு காலம் வரணும்னு காத்துட்டு இருந்தவங்கள விடவே மாட்டேன். வெளியில் தெரிஞ்சவங்க கொஞ்சம், வெளியில் தெரியாதவங்க நிறைய, ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். நைஸாக தப்பிச்சிக்கலாம், நைஸாக ஒதுங்கிக்கலாம், நைஸாக நம்ம யாக்கோபுடைய இக்கட்ட காலத்துக்கு நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் நைஸாக இருந்துக்கலாம் என்று நைஸாலாம் இருந்துக்கவே முடியாது. அவர் எல்லா பேரையும் எழுதி தான் வச்சிருக்கிறார். அதன்படி கர்த்தராலே சம்பவிக்கும். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவராலே நிலைப்படுத்தி நிலை நிற்க செய்து அவருடைய பரிசுத்தமான சித்தத்தையே மட்டும் செய்து அவரிலே மறைந்து வாழ்ந்திருக்கும்படி செய்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மை தொழுது கொள்ள சேவிக்க, உமது நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ண, உம்முடைய வார்த்தையை வாங்கி புசிக்க, உம்முடைய வார்த்தையாகிய அக்கினி எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய, அணையாய் விளக்காக உம்மாலே அது எந்நாளும் காக்கப்பட இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தீர். நீர் பல முறை சொல்லியிருக்கிறீர், வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் வருது, ஆனால் அந்த இக்கட்டு காலத்திலிருந்து அவனை நீங்களாக்கி ரட்சிப்பேன், விடுவிப்பேன், அவன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவரே,
உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் யாவருக்கும் செய்து எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சித்து உம்மிலே நாங்கள் நிலைத்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மட்டுமே, உம்முடைய பரிசுத்த சித்தத்தை மட்டுமே, உம்முடைய நாம மகிமையின் சித்தத்தை மட்டுமே செய்து உம்மிலே மறைந்து வாழ்ந்து உம்மாலே நிலைத்திருக்க சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஒவ்வொரு தேவசேனை பிள்ளைகளுக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது கரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் திருவிருந்துக்கு எழுந்திருப்போம். திருவிருந்துக்கு